மக்கள் நீதி செய்திகளுக்காக செய்தி வாசிப்பாளர் ஈவ்லின். இந்துஸ்தான் லீவர் லிமிடெட் மற்றும் ஜியோமார்ட் ஆகிய நிறுவனங்களை கண்டித்து திருவள்ளூரில் நுகர்பொருள் விநியோகஸ்தர்கள் சங்கம் சார்பில் ஒருநாள் அடையாள வணிக நிறுத்த போராட்டம் நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டத்தில் நுகர்பொருள் விநியோகஸ்தர்கள் சங்கத்தில் இந்துஸ்தான் லீவர் பிரைவேட் லிமிடெட் நிர்வாகத்தின் பொருட்களை விற்பனை செய்யும் விநியோகஸ்தர்கள் 60க்கும் மேற்பட்டோர் உள்ளனர். கடந்த 25 ஆண்டு காலமாக இவர்கள் இந்த நிறுவனத்தின் முகவர்களாக இருந்து அவர்களது பொருட்களை விற்பனை செய்து வருகின்றனர். இந்த நிலையில் இந்துஸ்தான் லீவர் லிமிடெட் நிறுவனத்தின் தங்களது பொருட்களை விற்பனை செய்யும் உரிமையை ஜியோமார்ட் நிறுவனத்திற்கு வழங்கியுள்ளது. இதனால் ஜியோமார்ட் நிர்வாகம் நேரடியாக சிறு வணிகர்களிடமும் இந்த நிறுவனம் பொருட்களை விற்பனை செய்யலாம் என்ற நிலை உருவாகியுள்ளது. அதுபோன்று ஜியோமார்ட் நிறுவனம் சிறு வணிகத்தில் ஈடுபட்டால் இந்நாள் வரையில் முகவர்களாக இருப்பவர்களின் வியாபாரம் பாதிக்கப்படும். இதனால் அவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதுடன் ஒரு மாவட்டத்திற்கு 500 நபர்கள் வரை வேலை இழப்பும் ஏற்படும். எனவே இந்துஸ்தான் லீவர் லிமிடெட் நிறுவனத்தின் ஜியோமார்ட்டுக்கு வழங்கிய உரிமத்தை ரத்து செய்ய வேண்டும். மேற்கொண்டு இந்துஸ்தான் லீவர் நிறுவனம் இதுபோன்ற செயல்களில் ஈடுபடக்கூடாது என்பதை வலியுறுத்தியும் இன்று திருவள்ளூர் மாவட்டத்தில் ஒருநாள் வணிக தடை நிறுத்த போராட்டம் நடத்துகின்றனர். இதுகுறித்து தமிழ்நாடு நுகர்பொருள் வியாபாரிகள் சங்கத்தின் மாவட்ட தலைவர் பாலாஜி கூறும்போது, டாடா, அம்பானி, அதானி போன்ற கார்ப்பரேட் முதலாளிகள் இதுபோன்ற சிறு வணிகத்திலும் இறங்கி தங்களது வாழ்வாதாரத்தை நசுக்க பார்க்கின்றனர். இதை கண்டித்து இன்று ஒருநாள் இந்துஸ்தான் லீவர் நிறுவனம் பொருட்களையும் விற்பனை செய்யாமலும் கிடங்குக்கு பூட்டு போட்டு ஒருநாள் போராட்டம் நடத்துகின்றோம். இதை ரத்து செய்யவில்லை என்றால் மாநில அளவில் மிகப்பெரிய போராட்டம் நடத்த உள்ளோம் என்றார். இந்நிகழ்ச்சியின் பொழுது மாநில செயலாளர் விஜயகுமார், மாவட்ட செயலாளர் சுந்தரமூர்த்தி மற்றும் நிர்வாகிகள் தாமோதரன், சுரேஷ், வாசுதேவன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் நுகர்பொருள் விநியோகஸ்தர் சங்கத்தின் சார்பாக இன்றைய தினம் திருவள்ளூரில் உள்ள அனைத்து நுகர்பொருள் விநியோகஸ்தர்களும் ஒரு நாள் அடையாள வேலை நிறுத்தம் செய்துள்ளோம். ஜியோ மார்ட் மற்றும் யூனிலிவர் HCL கம்பெனி செய்து கொண்ட ஒப்பந்தம் பார்த்தீங்கன்னா நுகர்பொருள் விநியோகஸ்தர்களுக்கு பெருமளவில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வாக அது இருக்கின்றது. கிட்டத்தட்ட ஒரு 4 நூற்றாண்டுகளுக்கு மேலாக யூனிலிவர் பொருட்களை விநியோகஸ்தர்கள் தான் தமிழகம் மற்றும் நம்ம இந்தியா முழுவதும் விநியோகம் செய்து வந்திருக்கிறார்கள். இன்றைய தினம் அவர்களுக்குள் ஏற்பட்டுள்ள ஒப்பந்தம் என்னவென்றால், இந்துஸ்தான் லீவர் பொருட்களை இந்தியா முழுவதும் அங்கீகரிக்கப்பட்ட விற்பனையாளராக ஜியோமார்ட்டை நியமித்து கடிதம் கொடுத்துள்ளார்கள். அது கொடுத்துள்ள காரணத்தினால் இந்தியா முழுவதும் உள்ள விநியோகஸ்தர்கள் பெருமளவில் பாதிப்புக்கு உள்ளாகிறார்கள். 25 ஆண்டு காலமாக வெறும் 3.5% லாபத்தில் பொருட்களை கொள்முதல் செய்து சிறு வணிகர்களுக்கு கடன் கொடுத்து தினமும் நாங்கள் வசூல் செய்து வந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 4 நூற்றாண்டு காலம் இது தொடர்ந்து நடைபெற்று வந்த நிகழ்வு. தற்சமயம் இது ஜியோமார்ட் நேரடியாக களத்தில் இறங்குவதால் எங்களை போன்ற விநியோகஸ்தர்கள் பெருமளவில் பாதிப்புக்குள்ளாகி பெரும் நஷ்டத்தை சந்திக்கிறார்கள். ஒரு நாட்டில் விவசாயி எவ்வளவு முக்கியமோ அதே போன்றுதான் விநியோகஸ்தர்களும். ஒரு விவசாயி ஒருவர் இறந்தால் இந்தியா முழுவதும் அதனுடைய பாதிப்பு எதிரொலிக்கிறது. ஆனால் ஒரு விநியோகஸ்தர் சென்ற ஆண்டு பார்த்தீங்கன்னா திருவள்ளூர்லேயே ஒரு பிரிட்டானியா விநியோகஸ்தர் சூசைட் பண்ணிக்கினார். என்ன காரணம்னா கடன் சுமை தான். கம்பெனியில முதல் போட்டு நாங்கள் பொருட்களை வாங்கி கடன் கொடுத்து அந்த பணம் வசூலிக்க முடியாம கம்பெனிலே அழுத்தம் கொடுக்கக்கூடிய காரணத்தினால அவர் தற்கொலை செய்து கொண்டார். அது பற்றி திருவள்ளூரை தாண்டி கூட அந்த செய்தி வெளியே செல்லல. விவசாயி எப்படி ஒரு நாட்டுக்கு முக்கியமோ அதே போன்று விநியோகஸ்தர்களும் நாட்டுக்கு முக்கியமானவர்கள். நாங்களும் வரி கட்டுறோம், இன்கம் டாக்ஸ் கட்டுறோம், GST கட்டுறோம், தொழில் வரி கட்டுறோம். நாங்கள் இருக்கக்கூடிய இடத்திற்கு நகராட்சிக்கு வரி கட்டுறோம். நாங்கள் பொருட்களை ஏற்றிக்கொண்டு செல்லக்கூடிய வாகனங்களுக்கு வரி கட்டுறோம். எங்களால் பார்த்தீங்கன்னா அரசாங்கத்திற்கு பெருமளவில் நாங்கள் வரியை ஈட்டி கொடுக்கிறோம். அப்படி இருந்த எங்களுடைய நிலைமை இன்று கவலைக்கிடமான நிலைமையில் தான் இருக்குது. தற்சமயம் பெரும் முதலாளிகளான அம்பானி, அதானிகள் எல்லாம் இன்று இந்த தொழிலுக்கு வருகின்றார்கள். உடான், பிக் பாஸ்கெட், டாடா நிறுவனம் பிக் பாஸ்கெட்டை வாங்கி இருக்கிறது. இது போன்று பெரும் பெரும் முதலாளிகள் இங்கு மோதும் போது எங்களை போன்ற நடுத்தர வணிகர்கள் பெருமளவில் பாதிக்கிறார்கள். இதை மத்திய மாநில அரசுகள் கருத்தில் கொண்டு இதை போன்ற எங்களுடைய இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து எங்களை காப்பாற்ற வேண்டுமா கேட்டுக்கொள்கிறோம். கிட்டத்தட்ட
இங்க திருவள்ளூரில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாங்கள் 60 விநியோகஸ்தர்கள் இருக்கிறோம். 60 விநியோகஸ்தர் கிட்டமோ ஒரு விநியோகஸ்தர் கிட்ட ஒரு 10 நபர்களாவது வேலை செய்கிறார்கள். கிட்டத்தட்ட ஒரு 1500 நபர்களுக்கு மேல் வேலை வாய்ப்பு இழக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகிறது. ஒரு நகரத்தில் 500 பேர் என்றால் இந்தியா முழுவதும் எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு இழக்குகிறது என்பதையும் கருத்தில் கொண்டு அரசு கூடுமான வரையில் எங்கள் தொழிலையும் எங்களையும் பாதுகாக்க வேண்டுமா எங்களது கோரிக்கை வைக்கிறோம்.